என்னமோ ராகம் கேக்குற மாதிரி இருக்கு இல்லையா? ஐயோ மூடு. கஷ்ட வச்சிருக்கேன். எதுக்குடா? இல்ல எம்எல்ஏ பொண்ணு வந்திருக்கு. நானும் கிளாஸ்மேட். குடுத்து இன்னும் கொஞ்சம் பிளட்ட தொடச்சிக்கிட்டு அழகா இருப்பேன்ல. ஏண்டா எதையுமே சின்னதாவே செய்ய மாட்டீங்களா? லைட்ல கை வச்சா பரவாயில்ல, சுவிட்ச்ல கை வச்சா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கை வைக்கிறது. இந்த தலைமுறை பசங்களோட சேர்ந்து சேர்ந்து என் தலைமுடி கொட்டினதே மிச்சம். சிரிக்கிறியா சிரி. அவன் சிரிச்சு சிரிச்சுதான் இந்த கதையில உட்கார வச்சிருக்கேன். நீ என்ன செய்ய போறியோ? இந்நேரம் 7 லிட்டர் பால் ஓட்டிட்டு சீட்டு விளையாண்டுட்டு உட்காந்துருப்பேன். இவங்க ரத்தம் ஒழுக சைட் அடிக்கிறாங்க. எப்படித்தான் நடக்குதோ? டேய் அது ஷேர் ஆட்டோ தானே? மூதேவி அது லாரிடா. ஐயோ தூக்க கலக்கத்துல ஒண்ணும் தெரியலடா. நீ வண்டியை கொஞ்சம் ஓரம் பண்ணி பாட்டு மூஞ்ச கிஞ்ச கழுவிட்டு போவோம். நீ அவங்கள எழுப்பு. டேய் மாப்ள, நல்ல தம்பி. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? உடல் ஜெயில இருக்கோம். சேஃபான பிளேஸ்ல தான் இருக்கோம். பயப்படாத. பாரு அவங்க ஆத்தா மடியிலோட இப்படி படுத்திருக்க மாட்டேன். காதலை சேர்க்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நான் ஒண்ணுக்கு இறக்குறேன், நீ அவனை இறக்கு. நல்ல தம்பி அவனை இறக்குடா. ஏய் இவன் என்னடா காசு வாங்கி குடிச்சானா இல்ல காய்ச்சி குடிச்சானா? இவ்வளவு போதையா இருக்கான். கொஞ்சம் தட்டி எழுப்ப. டேய் கண்ணா கண்ணா காதலிச்சா மட்டும் போதாது, எங்கள மாதிரி கெப்பாசிட்டி வேணும். டேய் நீ போய் அந்த புள்ளைய எழுப்பு. எழுப்புடா. புள்ள என்ன பண்ண காத்திருக்கோ? ரேவதி ரேவதி இந்த மூக்குல என்னத்த வச்சாங்களோ? ரேவதி ரேவதி டாய் டாய் அங்க பாரு கண்ணனே ராஸ்கல்ஸ் எப்படி உட்கார்ந்திருக்கான்ட்டு. என்ன பாக்குற? நம்ம ரொம்ப தூரமா வந்துட்டோம். இனிமே உங்க 2 பேர்த்த யாராலையும் பிடிக்கவே முடியாது. வாய கலவிட பரதேசி. டேய் வில்லேஜ் பாய் கஷ்டப்பட்டு ஹீரோயிசம் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்காங்க. நீ ஸ்கோர் பண்ண பாக்குறியா? சும்மா இருக்கு எனக்கு. வாழ்ந்து கால எடுத்து வச்சு வாங்க. வாழ்ந்து கால எடுத்து வச்சு வாங்க. என்ன பூந்த வீட்டுக்கு வருது? ஏன் அப்படி பண்ணீங்க? அசிங்கமா போச்சு. என்ன எதுக்குடா இப்படி தூக்கிட்டு வந்தீங்க? பாவீங்களா? ஏன் அப்படி பண்ண? எந்திரடா. எந்திரடா. டேய் நீ மண்டையில மூட நைட்டடா. டேய் யார் வந்தடா பாரு. டேய் செல்ல குட்டி, உன் புஜ்ஜு, ரேவதிடா, பட்டு குட்டி. பாரு. தேவையா இது? பாருடா. ரேவதி தெரியும் ரேவதி, நீ என்ன எப்படியா தூக்கிட்டு வந்துருவேன்னு. யார தூக்கிட்டு வந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதனால குழப்பம் தானடா. என்னடா சொல்லி வச்சிருக்க இவனுங்க கிட்ட? அது இல்ல ரேவதி, உன் கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் கொஞ்சோண்டு சேர்த்து சொன்ன. சேர்த்து சொன்னையா? எவ்வளவு? அது ரொம்ப கொஞ்சம். டேய் இப்ப சொல்றா, அந்த பொண்ணு உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணிச்சா இல்லையாடா? காதல் இவ மனசுல இருக்கு மச்சான், ஆனா அது வெளியில சொல்ல மாட்டேங்கிறா. ஐயோ ஐயோ ஐயோ, என் மனசுல எதுவுமே இல்லையே. கடைசி வரைக்கும் நான் வேணாம் வேணாம் தானே சொன்னேன். இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஐயோ மச்சான் கொஞ்சம் சொதப்பிட்டமோ? கொஞ்சம் இல்ல, டோட்டலாவே சொதப்பிட்டோம். அம்மா நடந்து போச்சு, அதெல்லாம் மறந்துரு. இப்ப கல்யாணத்தை எந்த கோயில்ல வச்சுக்கலாம் சொல்லு. உங்களோட லூசுங்களா? அம்மா இந்த அடி உனக்கு விழுந்திருக்க வேண்டியது. ரேவதி நில்லு ரேவதி. என்ன 2 பேரும் விறுவிறுன்னு போறாங்க? கல்யாணத்துக்கு நேரம் குறிக்க போறாங்களா? உன் கருமாதிக்கு நாள் குறிக்க போறாங்க. டேய் போய் தொலைட்டு விடு. டேய் அப்ப போற போக்க பார்த்தா எங்கயாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கடத்தல் கேஸ் தூக்கி உள்ள வச்சுருவாங்கடா. கடத்தல? ஆமாடா, எனக்கு பயமா இருக்குடா. ரேவதி கிட்ட எடுத்து சொல்லி பேசி பாப்போம்டா. தாத்தே ஐயோ ச்சே, என்ன பண்ணு புரியவே மாட்டேங்குது. தாஸ் வண்டி எடுத்து எஸ்கேப் ஆயிட்டான்டா. யாரு? நம்ம தாஸா? பாபா நம்மள எங்கயா ஓடி போயிடலாம். எங்கயாவது போயிடலாம்டா. பாதியில ஒரு தாண்டா பாம்பே ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் காதலுக்காக அடி வாங்கி மிதி வாங்கி காதலை சேர்த்து வைக்கிறது தாண்டா தமிழ்நாட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ணன் ரேவதி ஒண்ணு சேரணும்டா. சேர்த்து வைக்காம விட மாட்டேன்டா. துப்பாதடா. ரேவதி ரேவதி நில்லு ரேவதி ப்ளீஸ். எங்க போற? அம்மா அதுல காசு போட்டாதான் பேச முடியும். தெரியுதுல கூட. இது வேற ஐயனார் மாதிரி. பேசுங்க, பொறுமையா பேசுங்க, அடக்கமா பேசுங்க. பொறுமையா நான் பேசட்டுமா? நான் பேசணும். மானே நான் பேசுறேன்டா. நான் பேசுறேன். அவரே பரவாயில்ல, நீங்க வேற. போட்டுக்க மேட்டர் கவுத்து பேசாம இரு. நான் பேசுறேன்டா. பேசாம இரு. கருப்பா ரேவதி, நான் அண்ணன் பேசுறேம்மா. மச்சான் நான் கண்ணன் பேசுறேம்மா. ஏய் என்னடா சொல்றா? மச்சான் நீ பேசுறத மாமான் இருப்பா.
ஐயோ மச்சான் ஏங்க ஏங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? பொம்பளைங்க உங்கள மீதால விட்டு போறோம் எல்லாம் உங்கள வந்தது. இப்படி பேசினா பிரஷர் தான் வரும். வரட்டும். நானா ஏத்துக்கல. அவன் குடுக்குற பிரச்சனை. அவன் குடுக்குற பிரச்சனை. ஐயோ மச்சான். ஐயோ மச்சான். 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 யாரு? மச்சான். 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 என்ன? ஐயோ மச்சான். ஐயோ மச்சான். 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 என்ன பெருமாள் என்ன? போடுங்க. என்னண்ணே மச்சான் மச்சான் ஓட்டர் கார்டு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. விவரத்தை சொல்லுங்க. அட உங்க கண்ணன் நொண்ண. ஆமா. அவன் என்ன போன்ல பார்த்து மச்சான் சொல்றா. ஏண்டா சபதத்தை நிறைவேற்ற நேரமாடா அது? உங்களுக்கு தெரியும். யார் யார்டா சபதம் பண்றது? நான் யார்ட்டேன் போடல. நீ போடலையா? நீ போடலையா? தெரியாது. டேய் நீ சபதம் பண்ணியா? இல்ல நான் பண்ணல. நான் பண்ணல. நீ போடல. இல்லவே இல்ல. அப்ப மொத்தமா எல்லாத்தையும் போட வேண்டியது. அண்ணே பெருமாள் நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறேன். உங்க வீட்டுக்குள்ள இது என்னது? லவ் பேட்ஸ். உங்க வீட்ல மட்டும் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எழுப்பீங்களா? இப்படி கேட்கணும். வார வீட்டுக்கு போ. வார போயிட்டே இருப்போம். டேய் மூடுமுட்டி பிரதர். என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க. தாங்கறது ஏற்கதா? ஐயோ அமெரிக்கா லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க. பேசாம சூப்பு வச்சு குடிங்க. இவன் ஊரை விட்டு ஓடி வந்த மாதிரியா இருக்கான். ஏதோ மூணாருக்கு ஹனிமூன் வந்த மாதிரி இருக்கான். டேய் மச்சான் இப்போ எங்கடா போறோம்? இதுல என்ன சந்தேகம்? உன் வீட்டுக்கு தான். என்னது என் வீட்டுக்கா? மாப்பிள்ள உன்னை விட்டு எங்களுக்கு வேற யாரா இருக்கா? ஆமா இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். டேய் இப்படி பேசினா எப்படிடா? இல்லடா லவ் பண்ற ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி ரெண்டு பேரை எப்படா லவ் பண்ண வைக்க முடியும்? பின்ன ஏன்டா நீங்க இந்த பிள்ளைய கடத்துனீங்க? என்னது நாங்க என்ன செருப்பால் அடிப்பேன்? சரி விடு, நம்ம எல்லாரும் இப்ப இந்த பிள்ளைய பாதியிலும் விட முடியாது. பாவண்டா. இதுக்கப்புறம் இந்த பிள்ளைய திருப்பி வீட்டுக்கு அனுப்ப முடியாது. இப்படியே விட்டு போனா எங்கயாவது போய் சூசைட் பண்ணிக்கிறேன்டா. உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகுனதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து நான் நல்லா சூசைட் பண்ணிக்கணும். அது இவங்க கூட பழனதுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு நடக்கும். இப்ப அது முக்கியம் இல்ல. இப்ப உங்க வீட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்றது? சரி ஒரு கண்டிஷன். இவங்க ரெண்டு பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எங்க வீட்ல ஒரு பொய் சொல்லணும். ஓகேயா? பொய் தானே? அதே மாப்பிள்ள ஈஸியா சொல்லுவேன். மாப்பிள்ள ஒரு பொய் சொல்லணும். டேய் என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? என்னங்க அர்ச்சந்திரா? நான் பொய்யெல்லாம் வல்லத்துக்கிட்ட விட்டுனா கழுத்து மேல வரும். உன் பொய்யினால தானே நாங்க இந்த நிலைமையில உட்காந்துருக்கோம். பரதேச போயில விடுறா. இப்ப என்னடா எங்க ரெண்டு பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லணும், அவ்வளவுதானே? ஏய் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? நான் எதுக்குடா வருத்தப்படணும்? பொண்ணை கடத்தினது நீங்க தானே. கொல்றானே. எப்படி பெர்ஃபார்ம் பண்றான் பாரு. ஒரு ப்ராப்ளம் இல்ல. நாயர் வீட்டுக்கு போகும்போது நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருச்சுன்னு ஒரு சின்ன பொய் சொல்லணும். ப்ளீஸ் சொல்லுடா, என்ன வேணாலும் சொல்லு. நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஹாஸ்டல்ல படிக்குது. இப்ப நான் கேரிங்கா இருக்கேன். எது வேணாலும் சொல்லு. உனக்கு பொய் சொல்ல கத்தா தரணும். நான் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்ற மாதிரியே பேசுங்க. அண்ணே நான் சொல்றத கொஞ்சம் ஆத்திரப்படாம கேளுங்கண்ணே. என்னடா? நீங்க ஆத்திரத்தை வேணா அடக்கிட்டு வரலாம். ஆனா என்னால மூத்திரத்தை அடக்கிட்டு வர முடியாதுண்ணே. ஒரு 2 நிமிஷம் வண்டியை ஓரமா நிப்பாட்டினீங்கன்னா தடன்னு இறக்கி விட்டு வந்துருவேன். முடியாது அண்ணே இந்த பாலித்தீன் பை இருந்தா கொடுங்க. புடிச்சு சாம்பார் பாக்கெட் மாதிரி வெளியே எரிஞ்சிருவோம். வண்டியை கழுவி வச்சிட போறான். நீ ஓரங்க. அண்ணே அப்படியே ஓரமா நிப்பாட்டுங்கண்ணே. ரொம்ப அர்ஜென்ட். இறங்கடா. மிஸ் அடிக்கிற கேப்ல எவனா மிஸ் ஆயிலாம் நினைச்சீங்க? இறங்க சீக்கிரம். தரிசு ஆயிருவீங்கடா. போ. நிறைய இருக்குடா. போடா அப்புறம் மொத்தமா நினைச்சுக்கலாம். நிறைய இருக்கா? இப்ப இதுவரை போன்ல சொல்றான்டா. என்னை மச்சான் சொல்லி டென்ஷன் ஏத்துறான்டா. அன்னைக்கு அண்ணே ஒன்னும் சேலஞ்ச் பண்ணலன்னு அந்த மூடு முட்டி தானே உங்களை மச்சான கூப்பிட்டா அவங்க 2 பேர் காதல சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னானே. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் அம்மா வீட்டு பொண்ணு சரியில்லை சித்தப்பு. அம்மா வீட்டு பொண்ணு சரியில்லை. அந்த வண்டியை பாரியா? தாஸ் வண்டி மாதிரியா இருக்கு. அந்த லூஸ் வண்டியே தான். அப்பா எவ்வளவு நேரம் அடக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் அடைக்கிறேன். வாய் வழியா ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கும். என்ன இவனை இங்க வந்து அடிக்கிறான்? இவ்வளவு பெரிய ஹைவேஸ்ல இவனுக்கு உச்சா போறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சாரி போலீஸ். எல்லாத்தையுமா? மோடி முட்டி நீங்க எங்கடா இங்க? தெரியுமா நான் அவங்க கிட்ட தப்பிச்சிட்டேன். என்ன நீங்களும் தப்பிச்சிட்டீங்களா? வாயில என்ன கோல்கிட்ட வச்சிருக்க சொல்றேன். ஏய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா ஊங்குற? அந்த பொண்ணு அது மீச ரொம்ப நல்லா இருக்குண்ணா. வரட்டுமா?
மூடு சச்சின் இன்னைய மேட்ச்ல செஞ்சுரி போட்டுருப்பாரு. டேய் மார்ச் வரைக்கும் போற லெவல்ல இருக்கும். இப்ப என்னடா செஞ்சுரிய பத்தி பேச்சு? சச்சின் அடிச்ச பந்து மாதிரியே இருக்குல்ல இந்த வீக்கம். உன்னைய கொன்றுவேன். மோடு முட்டியே, என்னடா முன்னால கம்பியவே காணோம். அந்த அளவுக்கு இன்னும் போகல. ஏய் உங்க ஊர் ஆளுங்க நல்லா அடிக்கிறானுங்கடா. அதுல அவங்க டிகிரி வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா உனக்கு இவ்வளவு அடி வாங்கி ரத்தமே வரல? இல்லடா, எனக்கு உள்குத்து அதிகம். உள்ள ப்ளீடிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்ப ரத்தத்தை பார்க்க முடியாது. என்ன பார்க்க வந்த? இங்க ரத்தாறு ஓடுன்னு பாம்பேல இருந்து பார்க்க வந்தியா? அவங்களுக்கு நேரம் ஆக ஆக கொலவரி அதிகமாயிக்கிட்டே. ஏய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னடா? அந்த பொண்ணு கண்ணனை லவ் பண்ணவே இல்லடா. இத தான ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்குலாம் இந்த மாதிரி லெவலுக்கு வந்தா தான் புரியும். டேய் ரேவதி கண்ணனை லவ் பண்றான்னு சொன்னதுனால தான்டா இந்த அடியோட விட்டு வச்சிருக்காங்க. அந்த புள்ள லவ் பண்ணலன்ற உண்மை தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு உப்ப தடவிடுவாங்க. ஆனாலும் மாப்பிள்ள இவ்வளவு அடி வாங்கியும் நீ உண்மையை சொல்லல பாரு. நட்பை காப்பாத்திட்டடா மாப்பிள்ள. பரவாயில்ல, அவங்கதான் ஊருக்கு டீ வாங்கி கொடுத்து அடிக்கிறாங்கல்ல, அடுத்த ஊர்ல போய் குடிச்சுக்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏய் நீ சும்மா தானே இருக்க, ஏன்னு கேள்றா? ஏன் எதுவுமே பண்ணாம சேஃபா ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம் தானே? இல்லடா, பின்ன என் ஆளு என் கூட வந்துட்டா. நம்ம வேற ஃபுல்லா அடிச்சிருக்கோம். நீ திருவிழால எப்படி ஆடுறேன்னு பாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து கலக்குறோம். ஒன்னும் கலக்க வேண்டாம், அங்கேயே அதிகமா கலக்கிட்டேன். மாப்பிள்ள ஆட்டம் தாங்க. போடா, நான் என் ஆளு கிளம்பிட்டாலான்னு பாத்துட்டு வரேன். தாத்தா நீங்க 2 பேரும் ஜோடியா வர சொன்னல, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ ஒரு நிமிஷம் உள்ள வா. என்ன வச்சுக்கிறேன்றா. உனக்கு ஒரு நிமிஷம் தான் டைம், சீக்கிரம் வா. பாய். வா. உனக்கு அறிவு இருக்கா? நேத்து நீ தண்ணி அடிச்சிட்டு மட்டையானதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இன்னைக்கு இங்கே வந்து குடிச்சு கூத்தடிக்கிறியா? ஊர்ல எங்க வீட்டுல கல்யாணமே நின்னு போச்சு. அங்க என்ன நடந்திருக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கேன். கரகம் பிடிச்சவனே, உனக்கு கரகாட்ட கேக்குதா? கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இன்னும் கிளம்பல? நான் வரல தாத்தா, நீங்க போங்க. நைட்டு முக்கியமான வேலை இருக்கு. எப்பவுமே நீ இப்படிதானடா? லூசு மாதிரி தான் பேசுவியா? என்ன தப்பா சொல்லிட்டேன்? I understand. I fully understand. எனக்கு எல்லாம் மனசிலாயி. Today is your first night. கிழிஞ்சுது. Enjoy, enjoy. இதுல இன்னொரு விஷயம். இதே ரூம்ல தான் நானு, என் பையன், என் பேரன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் நைட்ட கொண்டாடினோம். கட்டில் கூட கடகடத்து போயிருக்குமே. என்ஜாய், என்ஜாய். I won't disturb you. நாளை மார்னிங் வந்து கதவை தட்டுவேன். பட் I'll come very late. Okay? தாத்தா முக்கியமான வேலையா? ஐயோ சும்மாவே திட்டுவா, இதுல இந்த தாத்தா வேற. ஹலோ. எஸ். பாப்பா இஸ் வெயிட்டிங் ஈகர்லி. நீ இன்னும் போலையா? சிப்பையா அம்மா. என்ன படுத்துக்க. அப்புறம் இல்ல படுக்கிறதுல பிரச்சனைனா கீழே படுத்துக்க. என்னது? இல்ல இல்ல நான் அங்க போய் படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். எல்லாத்துக்கும் முறைக்கிறது. நீங்க தனியாவே படுத்துக்குங்க. அங்கிள், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அங்கிள்? என்னது? கேரளாவிலே ஒரு அழகான பிள்ளைய பார்த்து உங்களுக்கு ரேவதிக்கு எப்படி மானங்கட்டத்தனமா நான் செட் பண்ணி விட்டனோ, அதே மாதிரி எனக்கு நீங்க அப்படி செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த போக்கொண்டு முக்கிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே எக்ஸ்ட்ரா 2 சிமெண்ட் முடிச்சுக்காது நான் பொழப்பு நடத்திடுவேன் அங்கிள். நல்லா இல்லையா? இல்லடா, லவ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்கிறதுக்கு ஒரு தனி, அது என்னது, ஒரு பக்குவம் வேணும் அங்கிள். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், என்ன அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றது பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க, அதுவும் மானங்கட்டத்தனமா. சரிங்களா? Why the smile? போடா லூசு. நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன என்ன யோசிக்கிறான்? எல்லாத்தையும் நடத்திட்டானோ? என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? இது போதுண்டா. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அவ பால் சொம்பு எடுத்துக்கிட்டு நடந்து வந்தா. சரி, நான் கட்டில்ல காலை நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். வந்து அந்த பால் சொம்ப பக்கத்துல வச்சவ படார்னு என் கால்ல விழுந்துட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏண்டா நீ காதலண்டா? இத கேளு. அப்புறம் சும்மா
அப்படியே பக்கத்துல படுத்துக்க ரேவதி அப்படின்னு. சாச்சா நீங்க மெத்தையில படுங்க, நான் தரையில படுத்துக்கிறேன்ட்டா. அப்போ உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அவளும் ஒண்ணு சொன்னா, ஆனா நான் தான் வேணான்ட்டேன். சொதப்பிட்டீங்களே அங்கிள். ஏன் அங்கிள்? அங்கிள் அப்பவே அப்படி இப்படின்னு ஒரு அசம்பாவிதத்தை நடத்திருந்தீங்கன்னா படார்னு ஒரு சிங்க குட்டி பிறந்திருப்பேன். நாளைக்கே இடத்த கண்டுபிடிச்சு அந்த மீசக்கார கேங்கு வர்றப்ப இந்த சிங்கக்குட்டி இங்க இருந்து லாங்ல ஒரு யூரின் அவங்க மூஞ்சில பாஸ் பண்ணாண்டா டோட்டல் ஃபேமிலி ஹாப்பி அங்கிள். ஆமா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அவன் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியாடா? உங்களதான் அங்கிள். என்னவா கரெக்ட் ரேவதி மாட்டான்டா. ரேவதி உங்களுக்குள்ள காலு படுக்க பெட்டு எல்லாத்தையும் சொன்னவன் அது மட்டும் நடக்கவே இல்லையாமா. என்ன யாராவது ஏமாத்த முடியுமா? அப்ப ரேவதிக்கு சிங்கக்குட்டி ஒரு காது அவுட். ஆரம்பத்துல இருந்து ஒன் சைடாவே அடிச்சு பழகிட்டேன். நல்லா இருக்கு, நல்லவனே வரேன்டா. நமக்கு எந்த காதை சூஸ் பண்ணிருக்கான்னு தெரியலையே. ஹாய். மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது திருந்தணும். பயங்கரமா குடுக்குறடா. நமிதா மார்க்கெட்ட காலி உணர்வு போல் இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னண்ணே நீ ரொம்ப நல்லவன்டா. இந்த கேப்ல நீ கூட ரொம்ப நல்லவன். வீட்டுக்கு போலாமா சார்? நல்லவன்டா சொன்ன. வீட்டுக்கு அப்பா சொன்ன. வீட்டுக்கு அப்பா சொன்ன. ராதா நீங்க ரொம்ப நல்லவன்டா. தேங்க்ஸ். இப்பதான் நல்லவன்டா. நல்லவன் சரக்கு அடிக்க கூடாதா? நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு எதிர்பார்க்கறியா? மாப்பிள்ள வீட்டு வரைக்கும் நீ கல்யாணம் தனி பண்ண போனா அண்ணா இன்னொரு அடி அடிச்சாலும் செத்தே போயிடுவேன். வந்ததுல என்ன மட்டுமே அடிச்சிட்டு இருக்கீங்க? பாத்தியா அடுத்த ரவுண்டுக்கு நம்மள கொத்து விடுறா. நீ பாடுறா. அந்த கண்ணம் பைய பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை அடிச்சு அடிச்சு கை வலிக்குது. என்ன ஒரு சேஞ்சுக்கு இவர் அடிங்க சார். யாரடா அடிக்க சொல்ற? வாயை விட்டுக்கிட்டு சும்மா இருக்கியா? சொல்லுங்கப்பா. டேய் இன்னுமாடா தேடுறீங்க? கண்டுபிடிச்சா நெருங்கிட்டான். என்ன வேணா செய், எத்தனை லட்சம் வேணா செலவழி. நாளை காலையில நான் என் பொண்ணை பார்க்கணும். அப்படி இல்லையா உங்களால முடியாது விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப நீ அப்படிலாம் பேசாத. அவன் பாடியானவன போதுமா? நம்பு நம்பு நம்பு. சை வெய். பண்ணி ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்க. கடைசியா ஓடி போனவங்க 2 பேரோட இருந்தது நீ மட்டும்தான். உனக்கு தெரியும். சொல்லிடு. கடைசியா இருந்த சார். ஆனா என்னையும் கழட்டி விட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். ஆனா அவங்க கூட இருந்தது என்னோட இன்னொரு நாயர் ஃப்ரெண்டு. அவன் கேரளாக்காரன் சார். ஒருவேளை கேரளாக்கு போனாலும் போயிருப்பாங்க. பாத்தியா சித்தப்பே? திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்க. அந்த குட்டி பையன் கேரளா வரைக்கும் கூட்டி போயிருக்கான். தூடா வண்டியா கேரளா. நியூஸ் தெரியுமாடா? என்னது? ரேவதி என்ன லவ் பண்றாடா. என்னாச்சு? செத்து போயிருவிடா. சத்தியமா லவ் பண்றாடா? சத்தியமா செத்தே போயிருவிடா. இல்லடா நீ உங்க 2 பேர் வேற எழுதி வச்சு செத்து போயிருவே. புரிஞ்சுக்கடா. நீ கடைசி வரைக்கும் சேர மாட்டாடா. ஏண்டா ஊர் உலகத்துல எவனுமே லவ் பண்ணலையாடா? நீ மட்டும்தான் லவ் பண்றியா? டே அங்கிள் கையெடுத்து கும்புரு. பாக்குறதெல்லாம் அந்த மீசக்காரங்க மாதிரியே தெரியுறாங்கடா எனக்கு. சொன்ன கேள்வி பயப்படாதடா. இப்ப கூட பாரு அந்த மீசக்காரங்க எதிரில கும்பலா நிக்கிற மாதிரியே இருக்குடா. மாப்பிள்ள இங்க வரமாட்டானுங்க. அவனுங்களே தான்டா. டேய் டேய் நல்ல தம்பி, இவனுங்க எப்படி வந்தானுங்க? சமாளிப்போம். சித்தப்பு வர்றான் வர்றான். திரும்பாத. பொறுமையாடுறா. நீ மெதுவா கார் பக்கம் ஒதுங்க. வாங்க மாமா. வணக்கம் மச்சான். என்ன இங்கே நின்ட்டீங்க? வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போலாம். ரேவதி உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும் மச்சான். மச்சான் மச்சான். ஆமா மச்சான். மச்சான் இல்ல மச்சான். ரேவதி ரேவதி ரேவதியோட அண்ணன் கண்ணனை தூக்கிட்டு போறாங்க வண்டியில. தாத்தா போறாங்க தாத்தா. ஆமா அவனுக்கு அறிவு இல்ல. அவங்க மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்க மச்சான் சாப்பிட வாங்க கூப்பிடுறேன். அவங்க இருக்க கடுப்புல சும்மா விடுவாங்களா? அள்ளி போட்டு போயிட்டாங்க. தாத்தா துப்பா துப்பாக்கிறது வீல பார்த்து சுடியா. எடோ பிராந்து ஈ கண்ணால ஞானம் இல்ல. யாராலையும் சுட முடியாது. ஏயா உள்ள குண்டு இல்ல. ஐயோ மூஞ்சியும் முகலட்டையும் பாரு. முதல்ல வண்டி எடு. ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருவியே. பாத்து வாமா. கல்யாண பொண்ணு கல்தடிக்கு விழுந்துற போற. நீ புல் தடிக்கு விழுந்துற போற. பாத்து வாயா. சௌரியமா இருக்கியா? டேய் நீ நான் வரது இருக்கட்டும். பின்னால பார்.
யோ மூடுமுட்டி நீங்களா எப்பயா வந்தீங்க? எப்ப வந்தியாவா? போனா தானே வர்றதுக்கு. நீ எப்ப போனே அப்ப இருந்து நாங்க கார்ல இருக்கோம். இன்னும் நாங்க வீட்டுக்கே போலடா. ஆனா அன்னைக்கு ரொம்ப நல்லவங்கடா. நேரத்துக்கு சாப்பாடு சரக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா உன் ஞாபகம் வந்தா மட்டும் எங்களை பிச்சு பிச்சு எடுக்கிறாங்க. ஆமா ஆமா. ஆனா உன்னை தேடி ஊரா சுத்தினது நல்ல டூர் போன மாதிரி இருந்துச்சு. ஊருக்கு கூட்டு போய் பிளாட்பாரத்துல தண்ணி வாங்கி கொடுத்து மிதிக்கிறாங்க. டூர் போன தண்ணி அடிக்கலான்னு வேற சொல்றாங்கடா. கண்ணா, தண்ணி அடிக்கிறதுன்னா என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு தண்ணி, எங்களுக்கு அடி. தண்ணி அடி, தண்ணி அடி. என்னடா குசு குசுன்னு அடுத்து எப்படி தப்பிக்கலாம் பிளான் பண்றீங்களா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் சார்.